தூண்டிவிட்ட அமெரிக்கா, ஹவுதிகளுக்கு எதிராக செங்கடலில் களமிறங்கப் போகும் ஆஸ்திரேலிய துருப்புக்கள், இஸ்ரேல் ராணுவத்தை விரட்டியடித்த மக்கள், தெரித்தோடிய ராணுவம், சிரியாவில் துருக்கி ஆரம்பிக்கப் போகும் அடுத்த கட்ட மிகப்பெரிய போர், அமெரிக்காவிற்கு அடித்த அதிர்ஷ்டம், லெபனானில் ஹிஸ்புல்லாவிற்கு ஏற்பட போகும் சவால்கள். ஏமன் ஹவுதி போராளிகள் செங்கடலில் வைத்து அமெரிக்காவின் போர் கப்பலினை இரண்டாவது முறையாக மீண்டும் தாக்குதல் நடத்தி தகர்த்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதன்படி அமெரிக்காவின் மீது USS ஹரியஸ் டேர்மன் என்ற போர்க்கப்பல் மீதே ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் மீண்டும் நடத்தியிருப்பதாக ஹவுதி படைகள் கூறுகின்றன. ஈரானின் ஊடகங்களின் அறிக்கைகளின் அடிப்படையில் ஜனவரி 7 இதேபோன்ற தாக்குதல்களை ஹவுதி படைகள் அமெரிக்க போர்க்கப்பல் மீது நடத்தியதில் போர்க்கப்பலானது மிகப்பெரிய சேதங்களை சந்தித்ததாக கூறப்படுகின்றது. செங்கடல் மற்றும் இஸ்ரேல் பகுதிகளில் ஹவுதிகள் தங்களது ராணுவ நடவடிக்கைகளை அதிகரித்து வருவதால் செங்கடல் மாத்திரமல்லாமல் மத்திய கிழக்கு முழுவதும் பதற்றங்கள் அதிகரித்துள்ளது. இதனை முறியடிப்பதற்காக அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் இணைந்து பல தாக்குதல்களை நடத்தினாலும் ஹவுதிகள் தொடர்ந்தும் தாக்குதல் நடத்துவது அமெரிக்க தரப்பில் பெரும் பின்னடைவினை ஏற்படுத்தி வருகின்றது. இவ்வாறு ஹவுதிகளின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் அமெரிக்கா ஆஸ்திரேலியாவின் உதவியினை தற்போது நாடியிருப்பதாக மற்றொரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதன்படி செங்கடல் பிரதேசத்தில் ஏமன் ஹவுதிகளின் ராணுவத்திற்கு எதிராக ஆஸ்திரேலிய ராணுவத்தின் படைகளையும் முக்கிய ராணுவ போர்க்கப்பல்களையும் களமிறக்கப் போவதாக ஆஸ்திரேலியாவின் அரசானது முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகின்றது. ஆஸ்திரேலியாவின் நாடாளுமன்றில் எந்தவிதமான விருப்புகளை கேட்காமலும் மக்களின் கருத்துக்களை கேட்காமலும் அமெரிக்காவின் வேண்டுகோளின்படி செங்கடலில் அமெரிக்காவிற்கு சார்பாக ஆஸ்திரேலியாவின் படைகள் களமிறங்க தயாராக உள்ளதாக கூறப்படுகின்றது. இது மாத்திரமல்லாமல் ஆஸ்திரேலியாவின் வான் பாதுகாப்பு படைகளும் போர் விமானங்களும் களமிறக்கப்பட போவதாகவும் தகவல்கள் கசிந்திருக்கின்றன. ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் இந்த தன்னிச்சையான முடிவு மிகப்பெரிய அளவிலான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று விமர்சகர்கள் கூறுகின்றார்கள். 15 மாதங்களாக செங்கடல் பிரதேசத்தில் அமெரிக்கா மற்றும் பிரிட்டனின் கடற்படைகளினால் ஹவுதிகளை எதிர்த்து எதையும் சாதிக்க முடியாத நிலையில் ஆஸ்திரேலியாவினுடைய படைகள் செங்கடலில் களமிறங்கப்படுவதனால் எந்தவிதமான மாற்றங்களையும் ஏற்படுத்த முடியாது என்று ஏமன் ஹவுதிகளின் தலைமைகள் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து இஸ்ரேலிய ராணுவம் தெற்கு சிரியாவில் அதனுடைய விரிவாக்கத்தினை அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது. இந்த ஆக்கிரமிப்பு சிரியாவின் 508 சதுர கிலோமீட்டர் பிரதேசங்களை முழுமையாக இஸ்ரேல் ராணுவம் கைப்பற்றியுள்ளதை காட்டுகின்றது. கடைசி ஒரு வாரத்தில் மட்டும் சிரியாவின் முக்கியமான பிரதேசங்களில் உள்ள 4 கிராமங்களை இஸ்ரேல் ராணுவம் தன்வசப்படுத்தியுள்ளது. இது மாத்திரமல்லாமல் குறித்த கிராமங்களில் உள்ள மக்களுக்கு இஸ்ரேல் ராணுவம் ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்கின்றது. அதாவது குறித்த கிராமங்களில் உள்ள மக்கள் தம்பசமுள்ள ஆயுதங்களை இஸ்ரேல் ராணுவத்திடம் ஒப்படைத்துவிட வேண்டும் என்றும் அவ்வாறு கையளிக்காதவர்கள் ராணுவத்தினரால் அதிரடியாக கைது செய்யப்படுவார்கள் என்றும் இஸ்ரேல் ராணுவம் கட்டளையிட்டுள்ளது. இந்த கட்டளைக்கு பயந்து மக்கள் தங்களிடமுள்ள ஆயுதங்களை இஸ்ரேலிடம் ஒப்படைத்து வருகின்றார்கள். இவ்வாறு சிரியாவின் தெற்கு பிரதேசத்தில் இஸ்ரேல் ராணுவத்தின் அட்டூழியங்கள் அதிகரித்து வருகின்ற நிலையில் சிரியாவின் தற்போதைய அரசானது வாய்மூடி மௌனம் காத்து வருவதாகவும் கூறப்படுகின்றது. இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் துருக்கியானது சிரியாவின் ஹூர்திஸ் படைகளுக்கு எதிரான தாக்குதலுக்கு தயாராகி வருவதாக அதனுடைய ஊடகங்கள் கூறுகின்றன. சிரியாவில் ஹூர்திஸ் போராளிகளுக்கு எதிராக தரை வழியாகவும் வான்வழியாகவும் துருக்கி ராணுவம் தாக்குதல் நடத்தியிருப்பதாகவே தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் அங்கு பதற்றம் அதிகரித்துள்ளது. துருக்கியானது நாங்கள் சிரியாவின் வடக்கு மற்றும் தெற்கு பிரதேசத்தில் உள்ள குர்திஸ் படைகளுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றோம். பேச்சுவார்த்தைகள் பயனற்று போகுமானால் உங்கள் படைகள் மீது நாங்கள் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்துவோம் என்று துருக்கி வெளியுறவுத்துறை அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த எச்சரிக்கையை விடுத்ததைத் தொடர்ந்து குர்திஸ் மக்கள் தங்களுடைய எதிர்ப்பினை வெளிப்படுத்துவதாக போராட்டத்தினை மேற்கொண்டார்கள் என்று கூறப்படுகின்றது. இதன்போது துருக்கியானது வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டதாகவும் அதன்போது ஆயுதம் ஏந்தாத அப்பாவி பொதுமக்களும் இந்த தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இதன்படி இந்த தாக்குதலில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்திருப்பதாகவும் 5 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. சிரியாவில் துருக்கியினுடைய அடுத்த கட்ட காய் நகர்த்தல்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு போரை ஏற்படுத்தப் போகின்றது என்ற அச்சம் தற்போது மேலும் வலுப்பெற்றுள்ளது. அடுத்து இஸ்ரேலின் பல்வேறுபட்ட நகரங்களில் ஆர்த்தடாக்ஸ் யூதர்களை பலவந்தமாக ராணுவத்தில் சேர்க்கும் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் மற்றும் அவர்களது சமூகத்தினர் பல்வேறு தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றார்கள். இந்த போராட்டத்தின் போது பொறுமையிழந்த மக்கள் ராணுவத்தின் மீதும் ராணுவத்திற்கு ஆட்சேர்ப்பு செய்த அதிகாரிகள் மீதும் தாக்குதல் நடத்துவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டார்கள். இதை சமாளித்த ராணுவ அதிகாரிகள் அந்த கூட்டத்திலிருந்து தப்பியோடிய போதும் மக்கள் அவர்களை விரட்டிச் சென்றதாகவும் பின்னர் அங்கிருந்த காவல்துறை அதிகாரிகள் மக்களிடமிருந்து ராணுவ அதிகாரிகளை மீட்டு பாதுகாப்பு இடத்திற்கு அழைத்து சென்றதாகவும் கூறப்படுகின்றது.
அடுத்து லெபனானின் புதிய ஜனாதிபதியாக லெபனான் ராணுவத்தின் தலைமை அதிகாரியாக இருந்த யோசப் அவன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அங்கு பல மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட போவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அமெரிக்கா, இஸ்ரேல், சவுதி அரேபியா போன்ற நாடுகளின் விருப்பங்களுக்கு அமைவாகவும் அழுத்தங்களுக்கு அமைவாகவுமே இவ்வாறு அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என்று கூறப்படுகின்றது. லெபனானில் ஹிஸ்புல்லாவினை பலவீனப்படுத்துவதற்காகவும் ஹிஸ்புல்லாவை முற்றாக அழிப்பதற்காகவுமே யோசப் அவன் ஹிஸ்புல்லாவின் எதிர்ப்பு நாடுகளின் அழுத்தத்தின் பேரில் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என்றே தகவல்கள் கசிந்துள்ளன. இதற்கான முழு வேலை திட்டங்களையும் அமெரிக்கா மேற்கொண்டதாகவும் அதற்கு சவுதி அரேபியாவும் துருக்கியும் இஸ்ரேலும் தங்களது முழு ஆதரவினையும் வெளிப்படுத்தியிருந்ததாகவும் கூறப்படுகின்றது. அதன்படி லெபனானில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களை விலை பேசி வாங்குவதற்காக அமெரிக்கா பல மில்லியன் டாலர்களை இதற்கு செலவழித்ததாக கூறப்படுகின்றது. அதேபோல் லெபனானின் பாராளுமன்ற உறுப்பினர்களில் சிலருக்கு சவுதி அரேபியா 3 லட்சம் அமெரிக்க டாலர்களை வழங்கியிருப்பதாகவும் லெபனான் ஊடகமான அல் அக்பர் சுட்டிக்காட்டியுள்ளது. புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள யோசப் அவன் பலஸ்தீனிய மக்களுக்கு சார்பாக செயற்படுவதாக தனது பதவியேற்பு விழாவில் குறிப்பிட்டிருந்தாலும் அவர் அமெரிக்காவிற்கு மிகவும் நெருக்கமானவராகவும் அமெரிக்காவின் கைப்பொம்மையாகவும் இருப்பதாக கூறப்படுகின்றது. அதன்படி மத்திய கிழக்கில் ஒரு மிகப்பெரிய யுத்தத்திற்கு தயாராகிக் கொண்டிருக்கும் நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றான லெபனானுக்கு அமெரிக்காவுடைய ஆதரவாளர் ஜனாதிபதியாக வந்திருப்பது அமெரிக்காவிற்கு அடுத்த மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக கூறப்படுகின்றது. இது மாத்திரமல்லாமல் இந்த விடயமானது ஹிஸ்புல்லாவிற்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இனிவரும் காலங்களில் காணப்பட போகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் இந்த சவால்களை எதிர்கொள்வதற்கான அனைத்து முயற்சிகளிலும் முழுமூச்சாக ஹிஸ்புல்லா இறங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. இது மாத்திரமல்லாமல் ஹிஸ்புல்லாவின் அரசு ஆதரவினை பெற்றுக் கொள்ளாமல் யோசப் அவனினால் எந்தவிதமான முடிவுகளையும் எடுக்க முடியாது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. எனவே தற்போது லெபனானில் அரசியல் களத்தில் ஏற்பட்டுள்ள சவால்களை எதிர்கொள்வதற்கு தீர்வுகளை ஹிஸ்புல்லா கண்டறிந்து வருகின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. இறுதியாக ஈரானின் வடக்கு, தெற்கு மற்றும் மேற்கு பிரதேசங்களில் 3 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நிலநடுக்கங்கள் இயற்கையாகவே ஏற்பட்டவை என்பதற்குரிய தரவுகளும் சான்றுகளும் மிகவும் குறைவாக காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி முந்தைய தரவுகளின் அடிப்படையில் ஆழத்தில் ஏற்பட்டுள்ள நிலநடுக்கங்கள் ஈரானின் அணு ஆயுத பரிசோதனைகளை எடுத்துக்காட்டுவதாகவும் ஈரான் தொடர்ச்சியாக ரகசியமாக பல அணு ஆயுத சோதனைகளை மேற்கொண்டு வருவதாகவும் இது மாத்திரமல்லாமல் ஈரான் தனது எதிரி நாடுகள் மீது அணு ஆயுதங்களை வீசுவதற்கு தயாராக இருப்பதாகவும் இஸ்ரேலுடைய ஊடகமான சேனல் 12 கூறுகின்றது. இதுபோல் பல சர்வதேச நிறுவனங்களும் ஈரான் ரகசியமாக அணு ஆயுத பரிசோதனைகளை மேற்கொள்வதாக குற்றம் சுமத்தியுள்ளது. இந்நிலையில் தான் இஸ்ரேலின் அமைச்சரவையில் நடந்த கூட்டத்தில் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்துவதற்குரிய திட்டமிடல்களை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கலந்தாலோசிக்கப்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.